ஆயிரக்கணக்கானோருக்கு நிரந்தர நியமனம் வெளியான முக்கிய அறிவிப்பு. நாடளாவிய ரீதியில் நூற்றுக்கணக்கானோர் கைது, அதிரடியாக களமிறங்கிய போலீசார். சீனாவுக்கு பறந்த மஹிந்த ராஜபக்ஷ. கொழும்பில் அதிகரிக்கும் நோய் தாக்கம், சிறுவர்கள் குறித்து வெளியான எச்சரிக்கை. 6000க்கும் மேற்பட்ட ஓய்வூதியங்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். இடைத்தேர்தல் தோல்வி குறித்து கனேடிய பிரதமரின் கருத்து. கனடாவில் உணவு பணவீக்கம் அதிகரிப்பு, மக்களுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல். குடும்ப சுமையை தாங்கும் சிறுவன், பிரமிக்கும் இளைஞர்கள். உள்ளூராட்சி நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு நிரந்தர ஓய்வூதியத்துடன் நியமனங்களை வழங்குவதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இதற்கமைய உள்ளூராட்சி நிறுவனங்களில் தற்காலிக, சாதாரண, மாற்று, ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணிபுரியும் பணியாளர்களுக்கே குறித்த நியமனங்கள் வழங்கப்பட உள்ளன. இதன் மூலம் நாடளாவிய ரீதியில் உள்ளூராட்சி சபைகள், நகர சபைகள் மற்றும் மாநகர சபைகளில் தற்காலிக, சாதாரண, மாற்று ஒப்பந்தம் மற்றும் சலுகை அடிப்படையில் பணியாற்றும் 8,435 பேர் நிரந்தர நியமனம் பெறவுள்ளனர். இதுகுறித்து பிரதமர் தினேஷ் குணவர்தனவினால் முன்வைக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் நியமன கடிதங்களை விரிவாக வழங்குவதற்கான விசேட கலந்துரையாடல் ஒன்று பிரதமர் தினேஷ் குணவர்தன தலைமையில் அண்மையில் நாடாளுமன்ற கட்டட தொகுதியில் இடம்பெற்றது. அதன்படி அந்த நியமன கடிதங்கள் அனைவருக்கும் ஜூலை மாதத்தில் வழங்க முடிவு செய்யப்படவுள்ளது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட யுக்திய நடவடிக்கைகளின் போது பல சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கமைய கடந்த 24 மணித்தியாலங்களில் 3 பாதாள உலக குழு தலைவர்கள் உட்பட 807 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது போதைப்பொருள் குற்றங்களுடன் தொடர்புடைய 773 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் பட்டியலில் இருந்த 34 சந்தேக நபர்கள் குற்றப்பிரிவுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் கூறியுள்ளனர். மேலும் யுக்திய நடவடிக்கையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பின் போது 52 கிலோ 616 மில்லிகிராம் ஹெரோயின், 142 கிலோகிராம் ஐஸ் போதைப்பொருள் மற்றும் 453 மில்லிகிராம் போதைப்பொருள் கைப்பற்றப்பட்டதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுக்கு 4 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். மஹிந்த ராஜபக்ஷ சீனாவுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். பெய்ஜிங்கில் அமைதியான சகவாழ்வுக்கான 5 கோட்பாடுகளின் 70வது ஆண்டு நிறைவை குறிக்கும் நினைவேந்தல் நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அமைச்சர் வாங் யி விடுத்த அழைப்பின் பேரிலே முன்னாள் ஜனாதிபதி சீனாவுக்கு சென்றுள்ளார். இதன்போது அவர் சீன பிரதமர் லீ கியாங் மற்றும் வெளிவிவகார அமைச்சர் வாங் யி ஆகியோருடன் அங்கு தங்கியிருக்கும் போது கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை பிரதமர் லீ கியாங் மற்றும் அமைச்சர் யி ஆகியோருடன் இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தம், பரஸ்பர ஆர்வமுள்ள பகுதிகள் மற்றும் இலங்கைக்கு நன்மை பயக்கும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து மஹிந்த ராஜபக்ச கலந்துரையாடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நினைவு நிகழ்வுகளில் சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங், பிரதமர் லீ கியாங், வெளியுறவு அமைச்சர் வாங் யி மற்றும் முன்னணி சிபிசி உறுப்பினர்கள் கலந்து கொள்ள உள்ளனர். சிங்கப்பூர் வழியாக பெய்ஜிங் சென்ற ராஜபக்ஷ ஜூலை 1 நாடு திரும்புவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிலவும் மழை நிலைமை காரணமாக டெங்கு நோய் அதிகரித்துள்ளதாக சுகாதார அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேல் மாகாணத்தில் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டுள்ளதாகவும் அவற்றுள் கொழும்பு நகர பகுதியிலேயே அதிகளவான டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளதாகவும் சங்கம் தெரிவித்துள்ளது. சுகாதார அமைச்சின் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே இதனை தெரிவித்துள்ளது. அத்துடன் கம்பஹா, களுத்துறை, கண்டி, ரத்னபுரி, குருநாகல், காலி போன்ற பிரதேசங்கள் டெங்கு பரவும் பிரதேசங்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது. சிலருக்கு எந்த அறிகுறிகளும் காணப்படுவதில்லை எனவும், மேலும் சிலருக்கு டெங்கு தொற்று ஒரு சாதாரண வைரஸ் தொற்றாக காணப்படுகிறது எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த நாட்களில் சிறு பிள்ளைகள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்துவது அவசியமானது எனவும், சிறுவர்கள் மற்றும் பெரியவர்கள் இருவருக்குமே காய்ச்சல் இருந்தால் அவர்கள் ஆரம்பம் முதலே ஓய்வில் இருக்க வேண்டும் எனவும் சுகாதார அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சுமார் 6000க்கும் மேற்பட்ட இறந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. குறித்த விடயத்தை துணை கணக்காய்வாளர் ஜெனரல் MS நாயனகுமார கோபா குழுவில் தெரிவித்துள்ளார். இதன்படி பிரதேச செயலக அலுவலங்கள் மற்றும் ஓய்வூதிய திணைக்களத்தின் தவறான செயற்பாடுகளினால் இந்த முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாகவும், முப்படையினருக்கு அதிகளவான ஓய்வூதியம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குழுவில் கண்டறியப்பட்டுள்ளது.
அத்துடன் இறந்தவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை செலவுகளுக்கும் அதிகளவில் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சுமார் 6,400 சட்டவிரோத ஓய்வூதியங்கள் பதிவாகியுள்ளதாக கோபா குழு உண்மைகளை அம்பலப்படுத்தியுள்ளது. வாக்காளர்களின் கரிசனையை தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தியுள்ளதாக கெனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். கனடாவில் டொரண்டோ சென்ட் போல்ஸ் தேர்தல் தொகுதியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் ஆளும் லிபரல் கட்சி தோல்வியை தழுவியது. கன்சர்வேட்டிவ் கட்சி வேட்பாளர் இந்த தேர்தலில் 580 மேலதிக வாக்குகளினால் வெற்றியீட்டினார். இந்த தேர்தல் தோல்வி ஆளும் லிபரல் கட்சிக்கும் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவுக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் இடைத்தேர்தலில் கட்சி அடைந்த தோல்வி குறித்து பிரதமர் மனம் திறந்துள்ளார். வாக்காளர்களின் கரிசனையும் அவர்கள் அதிருப்தியையும் புரிந்து கொள்வதாக பிரதமர் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். இது ஒரு கடினமான தருணம் எனவும் ஒட்டுமொத்த லிபரல் கட்சி உறுப்பினர்களும் கடுமையாக உழைக்க வேண்டிய தருணம் எனவும் குறிப்பிட்டுள்ளார். கனேடியர்கள் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய மெய்யான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டியது அவசியம் என அவர் தெரிவித்துள்ளார். பிரிட்டிஷ் கொலம்பியாவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மக்களின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறெனினும் இந்த தேர்தல் தோல்வி காரணமாக பிரதமர் பதவி விலகுவார் என சில ஊடகங்கள் வெளியிடப்பட்ட போதிலும் அவ்வாறான எந்தவொரு முனைப்பு பற்றி பிரதமர் கருத்து வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தோல்வி குறித்து அதிருப்தி அடைவதாக அவர் தெரிவித்துள்ளார். கனடாவில் உணவு பணவீக்கம் அதிகரித்துள்ளதால் மளிகை பொருட்களின் விலைகள் தொடர்ச்சியாக அதிகரித்து செல்வதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இது தொடர்பில் கனேடிய புள்ளிவிவரவியல் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளது. அதன்படி கடந்த மே மாதத்தில் மளிகை பொருட்களின் விலைகள் 1.5 வீதத்தினால் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கடந்த 2020 ஆண்டு மே மாதத்திலிருந்து இதுவரையில் உணவுப் பொருட்களின் விலைகள் 22.5 வீதத்தினால் அதிகரித்துள்ளது. இதன்படி மக்களின் செலவுகளில் பிரதானமாக உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்து காணப்படுகிறது. இந்த நிலையில் மரக்கறி வகைகள், இறைச்சி, பழ வகைகள், மதுபானம் அல்லாத பானங்கள் என்பவற்றின் விலைகள் அதிகளவு உயர்வடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை அடுத்து உணவுப் பொருட்களின் விலை உயர்வு காரணமாக உணவகங்களில் வழங்கப்படும் உணவின் அளவு குறைக்கப்படுவதாக மக்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இதேவேளை கனடாவில் அண்மையில் முன்னெடுக்கப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் இந்த விடயம் தெரியவந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலி இமதுவ பிரதேச செயலக பிரிவின் ஹட்டங்கலர் கிராம சேவகர் பிரிவில் வசிக்கும் 11 வயதுடைய மாணவனின் செயல் பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது. நிம்சர ரவிந்து பிரபாத் என்ற 11 வயது சிறுவன் தொரபே மேல்நிலை பாடசாலையில் 6ஆம் வகுப்பில் கற்று வருகிறார். பாடசாலை படிப்பை விட அவருக்கு நிறைய வேலை இருப்பதாக கூறப்படுகிறது. நிம்சரவின் தந்தை சில வருடங்களுக்கு முன்பு மரத்திலிருந்து விழுந்த மீனால் ஒரே இடத்தில் முடங்க நேரிட்ட நிலையில் குடும்ப சுமைகளை அம்மா ஏற்றுக்கொண்டார். துரதிருஷ்டவசமாக சில மாதங்களுக்கு முன்பு அவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டு அவரது காலை இழக்க வேண்டியிருந்தது. இப்போது நிம்சரவின் அம்மா மட்டுமன்றி அப்பாவும் ஒரே இடத்தில் முடங்கியுள்ளனர். தற்போது 11 வயது நிம்சராவின் அப்பா அம்மாவின் அனைத்து வேலைகளையும் செய்து சமையல் செய்து அதனை ஊட்டவும் நேரிட்டுள்ளது. நிம்சரின் பெற்றோர் இருவரும் ஊனமுற்றோர் உதவித்தொகையை பெற்று வருகின்றனர். அந்த பணத்தில் நிம்சர குடும்ப சுமைகள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு குடும்பத்தை தாங்கி வருகிறார். எத்தனை தடைகள் வந்தாலும் பாடசாலை செல்வதை நிறுத்தவில்லை. அதிகாலையில் எழுந்து அப்பா அம்மா செய்யும் வேலைகள் அனைத்தையும் செய்ய உணவு சமைத்துவிட்டு பாடசாலைக்கு சென்று வருகிறார். இந்த சிறுவன் பலருக்கு முன்மாதிரியாக இருப்பதாக தெரியவந்துள்ளது.